அப்படியே தக்காளி பழமாட்டம் என்னிடம் பேசுவதற்கு இந்த ஊருக்குள்ள ஒரு பொண்ணு கூட இல்லையா? அருமையான பொண்ணுமா, தங்க மாட்டோம், மயிலாட்டம். அந்த பொண்ணு எங்க இருந்து கூட்டிட்டு வந்தா? வெளிக்காட்டுல இருந்து. பிடிக்கிறியா? வெளிநாடுமா? எப்படி தெரியுமா? எங்க போத்தேவல அப்படி இந்த நந்தவனத்தை சுத்தி பாரு. அப்படியா? பாரு, ஒரு காட்டை வச்சுட்டு இருக்கோம். போயிட்டோம். பாப்பா, நந்தவனத்துல வந்து எல்லா பொம்பளைங்க வந்து பிள்ளைங்க எல்லாம் பூதம் பொறிப்பாங்க. இந்த பொம்பளை பேர் பொறிக்கிட்டு இருப்பான். பேர் பறிக்கிறா, அது குறைக்காதான் இருக்கு. அவன் பேர் எப்படின்னு கேளுமா? எப்படி? கண்ணம்மா, உன் பேர் என்னம்மா? அப்படியெல்லாம் கூப்பிடாத, புதுசா தேவடியான்னு கூப்பிடு. அது மாநாடு சிரிஞ்ச தேவடியா முண்டையா? இந்த ஊர் கோயில் அண்ணன் போனோம்ல, கண்டார் யாரு? அவர் முண்டா. இந்த ஊர் கோயில் பூஜை போன முண்டா. யாரு? யாரு பத்தி இங்க பாரு, இவங்க கூட போனாலும் சேர்த்தான், இந்த 10 பேர்ட்ட போனாலும் சேர்த்தான். நான் 10 யாரு சரிம்மா, உங்ககிட்ட வாங்கி கொடுத்து ஜெயிக்க முடியாது. ஒரு பெண்ணா பிறந்தா அழகா அழக உடக்கமா இருக்கணும். பார்த்து ஐஸ்வர் ஐயா தோத்து போயிடணும். சீலை தூக்கி மேல போடுமா? மேல போடு. உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? மழை பெஞ்சு அண்ணன் அவசரமா குண்டு ஊத்தி குத்தி இருக்கிறாரு. அதுல இருந்து கரண்ட் வந்து குழாயில கரும்பக தண்ணீர் எடுத்துரு. நீதான் மேல தூக்கி போட சொன்ன. அப்படி இல்ல, ஜனத்தை மூடணும். என்ன மாப்பிள்ளை பிடிக்கிற? ஜனத்தை மூடனா அப்படி கிடையாது. அழகா ஜனத்தை மூட சொன்ன. அந்த ஜனத்தை இல்ல, ஜனம் என்றால் நம்மளுடைய மார்பத்தை மூடணும். நல்ல அழகா கொசுன பிடிக்க வேண்டும். இல்ல ஆயா, நீயே நல்லா கேளு ஆயா. கொசுன்னு நான் பிடிச்சுக்கிட்டுனா கொசு முன்னாடி போய் எவனு பிடிப்பா? இல்ல அழகா இப்படி குஞ்சு பிடிக்கணும். குஞ்சு யாரு நீ என்ன பிடிச்சுக்க. அழகா அப்படி கொசு பிடிக்கணும். இப்படி அழகா அப்படி பிடிச்சு அழகா பெண்ணா இருந்தாங்க இப்படி சுத்தான போடணும். இப்படி எதுல போடணும்? மார்பு மூடணும். இப்படி அழகா மாறா போடணும். யாரு மேல? வாயா மேல. சரி, இப்படி அழகா இருக்கிற ஒரு பெண்ணு, இதெல்லாம் என்ன பூ? இதெல்லாம் இது என்ன பூன்னு கேக்குற? இந்த பூ தெரியாது? தெரியாது. அது மேல பூ. என்ன பூ? மல்லிகை பூ வச்சி வச்சி வாடுதே மல்லிகை வந்து தேடுதே மச்சாய போற மச்சாய போற சரி, குளம் போடுறோம். போய் மீன் வார்த்தைகள் வேண்டாம். நாட்டுக்கிடாடு மகாநாடு. அருமை விரும்பி சொல்லுங்க. அழகு திரு பொன்னாடு. ஆமா, பொன்னாட்டின் பெயர் என்ன? அருமையான ஊரு. என்ன ஊரு? லட்சுமணி.
எனது சபைகளே, இந்த கோமலுடைய வேடத்தை பாராட்டி அண்ணனகப்பட்ட தேங்காய் குடோன் தரேன். இன்னும் நடேசன் அண்ணன் அவர்கள் இன்னும் அவரை சரி, அப்படியே கட்டிட்டாலும். அப்படியே நில்லு, மூஞ்சி மறைக்காத. இன்னும் எப்படி தெரியுமா? கோமலுடைய வேடத்தை பாராட்டி அண்ணனகப்பட்ட குடோன் கரல் அண்ணன் நடேசன் அண்ணன் இன்னும் என்னோட வேடத்தை பாராட்டி அது மட்டும் இல்ல 10, 50, 100 என்று அன்பளிப்பு செய்த அனைத்து குடும்பங்களும் எப்படி இருக்காங்க? எப்படி இந்த கருமாரி அம்மன் எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அவ்வாறு உன் குடும்பம் ஓங்கி வளரும்படி இந்த கருமாரி அம்மனை பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணா கோயந்தான வீட்டுல தான் வந்து படுத்துக்கிட்டோம். யார் வீட்டுல கறியோடு சாப்பிட்டோம். ஆமா கறியோடு சாப்பிட்டோம். கறியோட சாப்பிட்டோம். அங்க படுத்திருந்தோமா, நாங்க 2 பேரும் தான் பக்கத்துல பக்கத்துல கிடந்தோம். சரி. கோயந்தான உங்க அம்மா என்ன பண்ணிருச்சு, கோயந்தனுடைய அம்மா பக்கத்துல பாத்ரூம்ல பொடியை அவுத்து போட்டிருக்குது. இந்த அவசரத்துல மழை வந்துச்சு, கூத்துக்கு போல மாடி அப்படின்னா பிடிச்சி எழுப்புனேன். எந்திரிச்சு உடனே என்ன பண்ணிட்டான், அக்கா வந்திருக்குண்டா. அந்த பாவ பொடியை தாண்டி கட்டிக்கிட்டு என்ன புழுக்குறான். நான் அவங்க அம்மா போடவை கொடுத்துடுற மரியாதையா நான் கொடுக்க மாட்டேது, ஏன் போடவே கோயந்தான போய் வாங்கினேன். என்னுடைய வேடத்தை பாராட்டி சரி அண்ணனாகப்பட்டவர் யார்? திருமலை. ஆமா, அது மட்டுமல்ல நம்ம கோவிந்த அண்ணன். சரி இவெல்லாம் எப்படி இருக்கிறதுனா எப்படி? ஆண் போன பக்கம் அரசப்பட்டு பெண் போன பக்கம் வெட்டி பெருகி ஆண் போன பக்கம் அரசப்பட்டு போன பக்கம் வெட்டி பெருகி எந்த முகம் போனாலும் கருமாரி அவன் கோபுரம் எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அவ்வாறு அவரோட குடும்பம் எல்லாம் ஓங்கி வளரும் என்று இந்த ஆண்டோட பெயர் ராமோஜயம். என்ன காரணம்? இன்னும் சக்தி கருமாரியம்மன் தேர்தலை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பாக கூத்து வைத்திருக்கிறாங்கம்மா. அப்படியா? ஆமா. அப்படி வைக்க விட நாடத்தின் பேர் என்ன? வைத்து நாடகமோ அரவான் கடபலை. அரவான் கடபலை என்று நடந்தது. நான் வந்தது. நான் யார்? என் பேர் என்ன தெரியுமா? என்ன சொன்னால் தெரிகின்றேன்.
சரி அருமை மாதிரும் சூழ எனது பேரோ எப்படி அழகான பாண்டை பெருந்திரவான் தாங்கள் பெயர் பான்பது பெரிதுவான் எப்படி பிறந்தீர்கள் எப்படி வளர்ந்தீர்கள் நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் எப்படி தெரிவிக்கின்றேன் இப்படி ஒரு காமிங்க மேடம் மழை வருது அப்புறமா ஆஃப் பண்ணிடுவேன் நிறைய மட்டும் தான் போகும் பற்கரசு என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவராகப்பட்டவர் பெருத்த ஏகத்தை வளர்த்தினார். ஆமா, அந்த ஏகத்திலே நான் பிறந்தேன். நீங்கள் பிறந்தீங்க. ஆமா, அந்த பற்கரசு என்ற ஒரு முனிவராகப்பட்டவர் ஏக வளர்த்த ஆமா அந்த ஏகத்திலே நான் பிறந்தேன். நீங்கள் பிறந்தீங்க. ஆமா, அவருக்கு அந்த குழந்தை பக்கம் தான் தெரிஞ்சது. ஒரு முனிவராகப்பட்டவருக்கு ஆமா, குழந்தை பக்கத்தான் தெரியும். ஆமா, வளர்க்க தெரியும். வளர்க்க தெரியவில்லை. அதனால அந்த வழியாக யார் யாருமா பிறந்தீங்க? யார் தெரியுமா? பலராமரும் சரி. யாரா தெரியுமா? பான்மதி நான் பிறந்தேன். பான்மதி நீங்கள் பிறந்தீங்க. ஆமா, என் தங்கையாகப்பட்டவர் யாரு? யாரு? சுபத்திரை. ஓ, சுபத்திரையம். சுபத்திரை. ஆமா, சரி. இருவரும் அக்கா தங்கையா கூடி பிறந்தோம். நீங்கள் ஆமா, சரி. அப்படி கூடி பிறந்த பிறகு அந்த வழிமாகத்துல யார் யாரு? பலராமரும் பகவானும் வந்தாங்க. ஓ, பலராமரும் பகவானும் வந்தார். ஆமா, ஏன் தொப்புல பாக்குற அம்மா தொப்புல பலராம இடத்திலே என்ன கொடுத்தாங்க? உங்களே. ஆமா, அந்த ஹரிநாராயண ஊர்த்தி இடத்திலே சரி. யாரு? என் தங்க சுபத்திரை கொடுத்தாங்க. சரிமா. ஆமா, 16 வயது முடிந்த பிறகு என்னையும் வாழ தெரித்திரு. கல்யாணம் ஆகி போச்சா? ஆகிவிட்டது. ஆகி போச்சா? ஆமா. யாருமா? யாரு தெரியுமா? உலக 56 தேசத்துக்கும் அதிபதியாகி விளங்க வரக்கூடிய யாரு? அஸ்தாபனத்தை ஆண்டு வரக்கூடிய துரியமனே மாநிலத்தில் இருக்கிறேன். ஓ, துரியமனா விட்டாரா? பெரியாளு பெரியாளுப்பா. அத்தா அவருக்கு பெருசுதான். தெய்வாதரம் பண்ணேன். துரியமனே மாநிலத்தில் இருக்கிறேன். சரிமா. ஆமா, இருவருக்கு மாலையிட்டு எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. யாரு ஒரு குழந்தை? லட்சுமணகுமார். ஓ, நக்கனுக்குமாரன். ஆமா, சரி. அப்படி கேட்டாலும் லக்குணன். அவன் எப்படி சொல்றது? ஆடுது. நக்கனுக்குமாரனா? வாய் இழுத்து அப்படி கிழிச்சிரு பாத்துக்க. நான் இந்த பக்கம் ஒரு வரல. அல்லா போறீங்க. ஏய், எட்டு வாசு பாத்துக்க அப்படியே. ஏய், ஏறி அம்துனே ஏல நல்ல பிள்ளை பத்துறா பாத்துக்க. ஏறி அமுக்குன்னு வச்சுக்க. மூச்சோட மட்டும் அந்த ஊர்ல. சரி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் நீ வந்த காரணம் அம்மா யாகண்ணே? சோடா. அப்போ சரி, நீ வந்த காரணம் கணவர் அழைச்சிருக்கிறார். அப்படியா? பார்க்காம பார்க்கலாம். போடு.